பாமகவில் தந்தை மகன் இணைந்துள்ள நிலையில் ராமதாஸை நம்பிச் சென்றவர்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான ராமதாஸால் உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவரது மகன் அன்புமணியை தலைவராக அவர் நியமித்தார். தொடர்ந்து கட்சியின் இளைஞரணியின் முக்கிய பதவியை ராமதாஸின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கியது தொடர்பாக தந்தை மகன் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்த மோதல் கட்சியையே இரண்டாக பிளவுபடுத்திய நிலையில் கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களும் இரண்டாக பிரிந்து செயல்பட்டு வந்தனர். இந்த சூழலில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் அன்புமணி தரப்பினர் கைப்பற்றினர். இதனால் கடும் அதிருப்தி அடைந்த ராமதாஸ் அன்புமணியை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். சட்டமன்ற தேர்தலிலும் அன்புமணி தரப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்த நிலையில் ராமதாஸ் தரப்பு சசிகலாவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது. இந்நிலையில் ராமதாஸின் 61வது ஆண்டு திருமண நாளையொட்டி தைலாபுரத்திற்கு அன்புமணி தனது மனைவி சௌமியா மற்றும் குடும்பத்தினருடன் நேரில் சென்றிருந்தார். அங்கு தந்தை மகன் இருவரும் கட்டி அணைத்து கண்ணீர் சிந்திய படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அன்புமணி உள்ளிட்டவர்கள் ராமதாஸ் மற்றும் அவரது மனைவி காலில் விழுந்து ஆசி வாங்கிய வீடியோ காட்சிகளும் வெளியாகின. இப்படி தந்தை மகன் இணைந்துள்ள நிலையில் ராமதாஸை நம்பி அன்புமணியை பகைத்தவர்களின் அரசியல் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னாள் எம்எல்ஏ அருள், மூத்த தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் ராமதாஸ் அணியில் தீவிரமாக செயல்பட்டு வந்தனர். தந்தை மகன் இணைந்துள்ள நிலையில் இவர்கள் தொடர்ந்து அன்புமணி தலைமையில் செயல்படுவார்களா அல்லது வேறு முடிவை எடுப்பார்களா என்ற கேள்வி அரசியல் அரங்கில் எழுந்திருக்கிறது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி கட்சியில் ஒரு மாவட்டத்திற்கு 2 பொறுப்பாளர்கள் என பிரிந்து இருந்தனர் என்றும் அவர்கள் மீண்டும் ஒன்றாக சேரும்போது அடிமட்ட தொண்டர்களுக்கு மனக்கசப்பு இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து இனி ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று பேசினால் சரியாகிவிடும் என்று கூறியுள்ளார். இந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பாக நான் மனதார வரவேற்கிறேன். மருத்துவர் ஐயா அவர்கள் குடும்ப பாசம் என்ற ஒரு நிலையில சந்திப்பது மகிழ்ச்சி. குடும்பத்தினுடைய உறவு மேலும் வலுப்படும். அதோட பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான கட்சியா தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கினார். அது இடையில ஏற்பட்ட ஒரு தேக்க நிலை, தொய்வு நிலை இருந்தது. இந்த சந்திப்பு மீண்டும் அது மறுபடியும் வேகத்தை உத்வேகத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இதன் மூலம் ஜி.கே. மணி தொடர்ந்து பாமகவில் பயணிப்பார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் முன்னாள் எம்எல்ஏ அருள் இதுவரை எந்த கருத்தும் கூறாததும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது.